எலும்பு தான். ஆனா எலும்பை விட முக்கியமான ஒரு பொருள் எலும்பு இருந்தாலுமே ஸ்பைனல் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பைனல் கார்டு இருந்தா மட்டும்தான் நம்மளால நேராவே நிற்க முடியும். எல்லா வேலையும் நம்மளால நம்மளே செஞ்சுக்க முடியும். மேடம் தமிழ்ல என்னது ஸ்பைனல் கார்டு? ஸ்பைனல் கார்டுனா முதுகுத்தண்டு. தமிழ் தான் ஸ்பைனல் கார்டு. அதான் கேட்டேங்க. சரிங்களா? அதான் ஊன் பற்றி நின்ற ஒரு பொருள் சொல்லி அதான் நான் சொல்றேன். இந்த ஊன் பற்றி நின்ற ஒரு பொருள் தான் ரொம்ப முக்கியம். நீங்க அதை கவனிங்க, அதை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க இறைவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறத திருவள்ளுவர். சரிங்களா? அதனாலதான் நம்மளோட பழைய காலத்துலலாம் என்ன சொல்லிருக்கேன்னா, இந்த யோகா இந்த முறை இதெல்லாம் இருக்குன்னா இது எல்லாமே எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகுத்தண்டு வளர்ச்சி தான். இந்த முன்னாடி துணியறது, பின்னாடி துணியறது, சைடில் எல்லாமே முதுகுத்தண்டு வளர்ச்சியை அடிப்படையா வச்சு மட்டும்தான் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா முதுகுத்தண்டு வளர்ச்சி மூளையில இருந்து முதுகுத்தண்டோட வழியாக எல்லா நரம்புகளும் எல்லா உறுப்புகளையும் இயக்க போகுது. முதுகுத்தண்டு வளர்ச்சியிலிருந்து போற நரம்புகள் நம்மளுக்கு சரியா இல்லை அப்படின்னா மட்டும்தான், அதோட இயக்கம் சரியா இல்லைன்னா தான் நோய்கள் உடம்புல உருவாகி படிப்படியா க்ரோ ஆகுது. அப்படின்னா அது பெருசாகும். ஸோ நோய்களுக்கானதான் நம்ம தனித்தனியா பேரே வைக்க வேண்டாம்னு இதனாலதான் நம்ம சொல்றோம். நோய்ங்கிறது உடம்புல ஒரே ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையை சரி பண்ணிட்டா நீங்க டிசைனா பேர் வச்சுக்க தேவையில்லை. அது கால் நீர் போக்குறதா இருக்கலாம், கிட்னியில உப்பு சேர்றதா இருக்கலாம், கல்லு வரதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அடிப்படையான ஒன்னாதான் இருக்கும். உடம்புக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். வெளியில நின்று பார்த்தாதான் நமக்கு பல காரணங்கள் தெரியும். உள்ள போய் பார்த்தோம்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அந்த அடிப்படை காரணத்தை சரி பண்ணலாம். ஸோ அதுக்கான மருத்துவ முறையில தான் நம்ம பார்க்குற ஒவ்வொரு மருத்துவ முறை. அலோபதி நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசர யுகத்துல மக்களுக்கு அது தேவைப்படுது, அதனால போறாங்க. ஸோ எப்ப அதை நம்ம போகணும்னா எமர்ஜென்சிக்கு போயிடலாம். அந்த டைமை விட்டு நம்ம பொதுவாக நம்ம இருக்கிற டெய்லி நம்ம பண்ணிக்க வேண்டிய மருத்துவ முறை நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறை தான். அது மாற்று மருத்துவ முறைன்னு சொல்லக்கூடாது. ஹோமியோபதி, இந்த பேட்ச் ஃப்ளவர், வர்மா, அஸ்திகட்டு, நல்ல சித்தா, நல்ல ஆயுர்வேதா. நல்ல சித்தா நல்ல ஆயுர்வேதா ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு சித்தா ஆயுர்வேதாவே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ஸ்டீராய்ட்ஸ் மாதிரிலாம் கலந்துறாங்க. அது எதுக்குன்னா சீக்கிரமா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி போய் மாட்டிக்காம ஏன் நம்ம மருந்துதான் மருத்துவமனைக்கு வரும். ஸோ நம்மளோட அடிப்படையாக இருக்கான் எப்பயுமே அதான் எல்லாத்தையும் போய் சுற்றிட்டு மருந்துதான் இருக்கிறது. ஃபர்ஸ்டே நீங்க மருந்துக்காக பார்த்துருங்க. இல்லை எனக்கு சுத்தமா முடியல அப்படின்னா அடுத்த மருந்து முறைக்கு அப்படி போகலாம். சரிங்களா? இப்போ என்னோட மெயின் நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு போட்ட மீட்டிங்கோட முக்கியமான காரணமே ஒரு 3 முறையை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக தான். நம்ம பல முறை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கோம். எல்லாருக்குமே நம்ம ரெகுலரா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் 3 விஷயம் சொல்லணும். ஒண்ணு, நீங்க ட்ரீட்மெண்ட் வந்தப்பறக்கும் வீட்டுக்கு போய் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, ரெண்டாவது, நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கு செய்ய வேண்டியது. அதாவது லேடிஸ் எல்லாத்துக்குமே செய்ய வேண்டியது வீட்டில் இருக்கவங்க. இப்ப இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெளியே கொண்டு வரதுக்கும் சரி, இனிமே நமக்கு பிரச்சனை வராம இருக்கும் என்ன பண்ணணும்னா சிம்பிளான சமையல் முறையும் ஒண்ணுதான். அதெல்லாம் சொல்ல போறேன். அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு தெரியுது எல்லாமே இன்னைக்கு என்னங்க இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. இன்னைக்கு எது சாப்பிடணும்னாலும் எல்லாத்தாலே சாப்பிட முடியும். எல்லாமே சாப்பிடுறோம். ஆனா ஏன் நம்ம சாப்பிடல? முன்ன காலத்துல அவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு எல்லாமே. அதை சாப்பிட்டு சத்தா இருந்தாங்க, அதுவே சாப்பிட்டு சத்தா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கு. அதே சாப்பிட்டு நம்மளால ஏன் நல்லா இருக்க முடியல? அப்ப நம்ம இங்கே தப்பு பண்றோம்ல. அதை யோசிக்கணும். அந்த தப்பு என்னன்னா நம்ம சமையல்னாலே என்னன்னா பக்குவம். பக்குவத்தை எந்த பக்குவத்தை கொடுக்குறோம்னா நம்ம சாப்பிட வேண்டிய உணவு இப்படிதான் சாப்பிடணும், செஞ்சு சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு அதை ஏற்று சத்தா மாற்றும். தன்மையை படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு அதை உள்வாங்கி அப்பதான் நமக்கு தேர்ந்துச்சு அர்த்தம். இல்லாட்டி நம்ம 1 கிலோ எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. சரிங்களா? தேடி தேடி சாப்பிடணும். ஏன் சரியா இல்லை? எல்லாருமே மருந்தை மாத்துறாங்க, டாக்டரை மாத்துறாங்க. ஆனா ஏன் சரியா இல்லைன்னா தன்னைத்தானே அதை மாத்துக்கிறது. அந்த தன்னைத்தானே மாற்றும் போது மட்டும்தான் மாற்றங்கள் வரும் உடம்புல. அது வரைக்கும் வராது. டாக்டரை மாத்தினாலும் சரி, மருத்துவ முறையை மாத்தினாலும் சரி, மருந்து மாத்தினாலும் சரி. இந்த அடிப்படை எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னா நம்ம கிச்சன்ல ஆரம்பிக்கிறோம். அது முக்கியமான விஷயம். இன்னைக்கு இங்க இருக்கிற ஆண்கள் கண்டிப்பா வீட்டுல போய் அவங்க வீட்டு அதுக்காக தான் இங்க எல்லாத்தையும்
புடலங்காய், சொரக்காய், பிஞ்சு வாழைக்காய். வாழைக்காய்னா பிஞ்சாதான் இருக்கும். கோவக்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதுல பாதிக்காய் நம்ம மிஸ்ஸே இருக்காது எப்பயுமே. என்னன்னா அதுவுமே சேர்த்து போடலாம். இதெல்லாம் சமைச்சு சாப்பிடணும். ஸோ சமைச்சு சாப்பிட வேண்டிய காய்கறிகள் நாட்டு காய்கறிகள். என்னைக்காவது வேணும் ஆனால் கண்டிப்பா கேட்பாங்க. கேரட் கேட்பாங்க, பீன்ஸ் கேட்பாங்க, பீட்ரூட், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் கேட்பாங்க. அவங்களுக்காக ஒரு நாள் இல்லை 2 நாள் செய்யலாம், தப்பு கிடையாது. சுத்தமா விட சொல்ல. அதுவே ஆனால் வாடிக்கையா வச்சுக்க நான் சொல்றேன். நாட்டு காய்கறிகள் சமைக்க வேண்டியவை. சரிங்களா? எப்படி சமைக்கணுங்கிறது அடுத்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா எப்பயுமே காய்கறியை சில பேர் என்ன பண்ணுவாங்க, கழுவிட்டு வைப்பாங்க. அட்லீஸ்ட் அதாவது பரவாயில்ல. என்ன பண்ணுவாங்க, வெட்டிட்டு கழுவுறதும் இருக்கு. அது ரொம்ப தப்பு. எப்பயுமே காய்கறியை நல்லா கழுவிட்டு தான் வைக்கணும். ஸோ கழுவும் போது நல்லா உப்பு போட்டு எதுக்கு சொல்றோம்னா மறுபடியும் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக சொல்றதா. இந்த ஒரு 10 நிமிஷம் உப்பு மஞ்சள் தூள் ஊற போட்டுட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் இல்லைங்க அப்படிங்கிறவங்க பரவாயில்ல, நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அட்லீஸ்ட் உப்பு அப்படி போட்டாலும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை வந்து இட்லி அவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆவிட்டு அவிச்சு எடுக்கணும். அவிச்சு எந்த காய்னாலும் அப்படிதாங்க, இன்க்ளூடிங் பாவக்காயும் அப்படிதான். போட்டு வறுவல் பாவக்காய் கசப்பு போட்டாது, கசப்போட தான் சாப்பிடணும். அதனால அதையும் சேர்த்து இந்த மாதிரி அவிச்சுன்னா எடுத்து நீங்க வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி தாளிச்சுக்கோங்க. தாளிக்கலாம் உங்களுக்கு என்னமோ போட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்கணும். அது எல்லாருக்குமே விடுதல் கொஞ்சம் காரப்பொடி இல்லை பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி கண்டிப்பாக சமைச்சு தான் சாப்பிடணும். பச்சையாக பெப்பர் சாப்பிட்டுருக்காரு யாருமே. ஸோ பெப்பர் பொடி அந்த இட்லியே போட்டு அப்புறம் அந்த காயை போட்டுட்டு வேணுங்கிற அளவு அளவாக உப்பு போட்டிங்கன்னா போதும். இந்த முறையில் செஞ்சீங்கன்னா காயோட உப்பு வந்து வெளியே போகாது. இப்போ காய்க்குன்னு ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு காய்க்கும் ஒரு ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம செய்கிற முறையில் என்ன ஆகும்னா காயோட உப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு வதக்கிறோம்ல, உப்பை போட்டு வதக்கும் போது காயோட தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். லேடிஸ்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கும், ஜென்ஸு சமையல் கட்டு பக்கம் போகிறவங்க தெரிஞ்சுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் அப்புறம் ஆவியாயிடும்ல, அது ஆவியாகிற வரைக்கும் நம்ம வறுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த காயோட உப்புக்கள், சரி அந்த உப்பு தான் சத்து, காயில் இருக்க உப்பு தான் நம்மளோட சத்து. அது ஃபுல்லுமே வந்து ஆவியாகவே வெளியில் போயிடும். இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து வெறும் சக்கை தான். வெறும் சக்கையை சாப்பிட முடியாது. அதனால உப்பு கலந்து கொடுக்குறோம், மசாலாவும் கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆவியில் வேக வச்ச காயை அப்படியே எடுத்து தாளிச்சு லைட்டாக உப்பு போட்டு பெப்பர் போட்டு தேங்காய் நிறைய போட்டுக்கலாம், போட்டு சாப்பிட வேண்டியதான். அதுதான் சமைக்கிற முறை. அதே மாதிரி நீங்கள் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் எந்த காயை குழம்புல போடணும் விருப்பம் பண்ணுறது அதையும் ஆவிலே வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். மசாலா செய்யலாம் இல்லையா, குழம்புக்கு மசாலா பருப்புனா பருப்பையெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இந்த காயை தூக்கி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸோ இந்த முறையில குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்க. உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் அந்த காயில் நம்ம சாப்பிடாத டேஸ்ட்டை அனுபவிக்கும். உண்மையிலேயே நல்லா இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது ஆயோட சத்து அப்படியே நம்மளுக்கு உடம்புல சேர்க்கும். ஸோ இதுதான் இங்கேதான் ஏன் இவ்வளோ காய் சாப்பிட்டோம், ஏன் இத்தனை வெரைட்டி சாப்பிட்டோம், இத்தனை சத்துக்கள் குறைபாடு நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா அது சரியான முறையில் நம்ம சாப்பிடல, சமைச்சு சாப்பிடல. நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட வேண்டாம். இன்ஃபேக்ட் பச்சையாக சாப்பிட்றது சமைச்சு சாப்பிட்றது நல்லது. எல்லாத்துக்குமே எளிதாக செரிமானம் ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப வேலையெல்லாம் செய்யல இல்லைங்களா, அதனால எளிதாக செரிமானம் ஆகிற அளவுக்கு சமைச்சு சாப்பிடணும். அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் நிறைய காய் சேர்த்து சாப்பாடு நிறையாவும் காய் கம்மியாகவும் சாப்பிட்றோம். கொஞ்சம் மாற்றணும். காய் நிறையா சாப்பாடு அளவா இல்லை ரெண்டு ஈக்குவலாக சரி சமமாக சாப்பிடணும். எந்த காய்னாலும் சரி நீங்கள் செய்கிற காயை சாப்பாடு அளவுக்கு சேர்த்துக்கணும். இது முக்கியம். பழம் கூட சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பழத்தை விட காய்கறிகள் ரொம்ப நல்லது. அதை சமைக்கிற முறை ஒன்று என்னென்ன காய்கறி சாப்பிடணும்னு பார்த்துக்கிறோம், அதை எப்படி சமைக்கணும்னு பார்க்குறோம். அப்புறம் மூணாவது விஷயம் என்னன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் வந்துட்டு போகிறோம் இல்லைங்களா, நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு வாட்டி எல்லாத்தையும் நேராக உட்காருங்க. ஏன்னா இப்போ சொன்ன இல்லையா ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வந்து நேராக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால வெளியில இருந்து எனர்ஜியை வந்து வாங்க முடியும். வெளியில இருந்து நமக்கு எனர்ஜி ஏன் வர்றதில்லை, சாப்பிட்டா மட்டும்தான் எனர்ஜி எல்லாத்துக்குமே வரும். சாப்பிடாம ஒரு அரை நாள் இருந்தா கூட சோர்ந்து போயிடும். நிறைய பேர் அப்படித்தானே
காரணம் என்னன்னா நம்ம வெளியில இருந்து நம்மளால எனர்ஜி எடுக்கவே முடியல. அதுக்கு காரணம் நம்ம முதுகு தண்டு நேராயிருக்கு. முதுகு தண்டு நேராக இருந்து அப்படின்னா விவசாயின்னா பாருங்க, வெறும் காலையில பழைய சாதம் சாப்பிட்டு நாள் ஃபுல்லா வேலை செய்வாங்க. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதுனால அந்த ஓட்டாக்கள் அவங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அது சரியா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவு உங்களோட இதை வந்து நேரா எப்பயுமே வச்சுக்கோங்க. உட்காரும்போது நம்மளும் செக் பண்ணணும். யாருக்குமே நேராவே இருக்காதான், ஆனா நம்மளே செக் பண்ணிக்கணும். நிற்கும் போதும் நேரா இருக்கிற மாதிரி, அதே மாதிரி உட்காரும் போது முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி உட்காரும். டிவி பார்க்கும்போது காலையில கால் போட்டுட்டு சாஞ்சிட்டு அப்படின்னா அப்புறம் லேடிஸ்க்கு நிறைய பார்க்குறோம் இந்த கீழ் முதுகுல வந்து வெளிப்போக அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க உட்காரும் போது டிவி பார்க்கறதுக்கு இப்படி சாஞ்சி உட்காராங்க சரிவா. அதே மாதிரி பசங்களும் அப்படிதான். பசங்களுக்கு கரெக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் டிவி பார்க்கும்போது சரிஞ்சு உட்காராங்கல்ல, அப்புறம் காலையில கால் போடணும் அந்த மாதிரி உட்காருனா நேரா எப்படின்னு உட்காரு. இது 3 விஷயம் தான் நான் சொல்றேன். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா நாங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட்டு எல்லாரும் வந்துருக்கீங்க இல்லையா, என்ன பண்றோம் நீக்கி நரம்பெல்லாம் சரி பண்ணி விட்டு அந்த ஸ்பைனல் கார்டை நேர் பண்ணி அனுப்புறோம், முதுகு தண்டை நேர் பண்ணி அனுப்புறோம். போன உடனே வீட்டில் நம்ம உட்கார முடியல அதை கழிச்சுவோம். இப்போ வந்து தலை பேசுறீங்களா, தலை இப்படி இருக்கும், கீழே நம்ம முதுகு இப்படி இருக்கும், நடுவில் வந்து முதுகு தண்டு இருக்கா, அந்த முதுகு தண்டத்தை எடுத்து பிடிச்சிருக்கிறது வந்து தலையும் நம்மளோட கீழே இங்கே இருக்கிற இந்த எலும்பும். எல்லாருக்குமே இந்த திருவெலும்புன்னு சொல்லுவோம்ல, இப்படி பட்டையா ஒரு எலும்பு இருக்கும் கீழே, இந்த 2 எலும்பு தான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கு, இழுத்து ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்பைனல் கார்டை பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ இப்படி ஆனா என்ன ஆகுங்க, ஸ்பைனல் கார்டை நேராக இருக்குமா, அதுவும் திரும்பும். நீங்க எப்படி எப்படிலாம் திரும்புறீங்களோ அது அப்படி எப்படிலாம் திரும்பும். அதனாலதான் நம்ம சொல்றோம் உட்கார முறை ரொம்ப முக்கியம். பசங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி சரிஞ்சு உட்காரும் போது முதுகு எலும்போட இதே அப்போ அவங்களுக்கு இப்ப இருந்தே அந்த குறைபாடுகள் ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நேரா உட்கார் இப்படி இருந்தா கரெக்டா அதோட ஸ்பைனல் கார்டை முதுகு தண்டை வந்து நேரா இழுத்து பிடிக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், மேலேயும் இங்கேயும் இழுத்து பிடிக்கணும். இப்ப நீங்க கழுத்தை இப்படி சாட்சி கட்டிட்டு டிவி அது போன் பார்க்கும்போது அப்படிதான் ஆகும், மறுபடியும் அலைன்மெண்ட் மாறும். ஸோ நம்ம கரெக்ட் பண்ணி விடுற அந்த இதை வந்து நீங்க வீட்டில் போய் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உட்கார முறையை கரெக்ட் பண்ணணும். எப்பயுமே நேரா உட்கார்ற மாதிரி உட்காரணும். நிற்கும் போதும் நேரா நம்மளே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மள அறியாம நம்ம போயிடுவோம், இப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படி எப்படி, ஆனால் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக் பண்ணி மாற்றிட்டே இருக்கும்போது அது காலப்போக்கில் கரெக்ட் ஆகிடும். இதுதான் இது 3 முக்கியமான விஷயம் தான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். இது வந்து அவங்க நிறைய பேருக்கு தனியாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் லேடிஸ்லாம் வந்து இந்த சமையல் முறையை முக்கியமாக மாற்றணும். எல்லாருமே தயவு செஞ்சு இன்னைக்கே போய் வீட்டில் எதுவுமே சமைக்கும் போது இந்த மாதிரி ஆவியில வேக வச்சு காயம் வந்து செய்யும். அது ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட கேட்கறது. அதே மாதிரி முடிஞ்சளவு சாதத்தை வந்து வடிச்சு சாப்பிடும். குக்கர்ல வேணாம், குக்கர்ல வைக்கிறது ஈஸி தான். ஆனா குக்கர்ல வச்சு இவ்வளோ சாப்பிட்றோம்ல, சாப்பாடு நல்லதுதான், அரிசி தான் சாப்பிடணுங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், 100 வருஷத்துக்கு சாப்பிட வேண்டிய அளவு அரிசியை 40 வருஷத்துலேயே குக்கர்ல வச்சு சாப்பிடும்போது அந்த அளவு குளுக்கோஸ் உடம்புல சேர்ந்து அதனாலதான் நிறைய வியாதிங்க வருது. அதனால வடிச்சு சாப்பிடணும். ஸோ இதுதான் நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு அது இன்னைக்கு பேச்சுலர் பார்த்தோம். அவங்க வந்து மனசு பத்தி பேசினாங்க, மனசுதான் முக்கியம் பேசினாங்க. வேணடா வந்து இவங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உடம்பு வந்து மனசுக்கு ஒரு உருவம் என்னவோ அதான் உடம்பு. அதே மாதிரி உடம்பு வந்து உருவமில்லாத உடம்போட உருவமில்லாத இருந்தா மனசு ரெப்ரசன்டேஷன் தான். மனசு வந்து அவங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பா யாருன்னா பார்த்தீங்கன்னா மனசு தெரியலையா, நீங்க முகம்லாம் இருக்கு கேட்பாங்களா. அப்ப மனதை உருவகப்படுத்துவதுதான் உடல். அது உண்மைதான். அப்ப மனசு சரி பண்ணா உடம்பு நல்லா சரியாகும். இல்ல உடம்பை நீங்க எடுத்திருந்தீங்க, மனசுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கா, உடம்பு சரி பண்ணா மனசு சரியாகும். ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா வேற வேற வெளிப்பாடு. இதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம போகும். அதனாலதான் மனசுக்கும் உடம்புக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம பாரம்பரிய உடம்புக்கு மட்டும் கொண்டு போகும்போது தான் நம்ம பிரச்சனை ஆகுது, இல்ல மனசுக்கு மட்டும் கொண்டு போகும்போது தான் பிரச்சனை ஆகுது. உடம்பும் மனசு ஒன்று எப்படி பார்த்தோம்னா எல்லாமே தெரியும். இதுக்கான முயற்சியில தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி சொல்லி இதெல்லாம் ஏன்னா நிறைய பேர் தெரியாது இந்த மாதிரி இருக்கிறதுலாம். அவங்க இதை பத்தி தேடி போறதும் இல்லை, அவங்களுக்கு யாரும் போய் சொல்லணும் இல்லை. அதனால
முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நம்ம கேம்ப் நடக்கும்போது எல்லாருக்கும் சொல்லி 4 விஷயம் தெரிஞ்சுன்னா வாங்க, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு வாங்க, அட்லீஸ்ட் அதெல்லாம் போய் அடிபட்டு வராம நேரடியாக இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இருக்கிற குறைபாடுகள் எங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு வேண்டுகோள்னா இந்த மருத்துவ முறையில நீங்க விடுபடணும் சீக்கிரமா. அதான் நாங்க விரும்புறோம். நாங்க நீங்க எங்ககிட்டே வந்துருங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படிங்கிறதுதான் எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா உங்க எல்லாருமே எங்களுக்கு வேற வேற வேலைகள் எங்களோட மெயின் வேலை இது கிடையாது. ஆனா நாங்க அனுபவிப்போம் இதோட இது பலன்களை எல்லாருக்கும் போய் சேரும் தெரியப்படுத்தணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான வேலை. அப்போ இந்த மருத்துவ முறையில இருந்து நீங்க சீக்கிரமா விடுபட்டு சுத்தமா வாழணும். மெயின்டெனன்ஸ் மட்டும் அப்பப்ப எப்படி கரண்ட் மெயின்டெனன்ஸ் மந்த்லி மந்த்லி விடுறாங்க அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் மட்டும் அப்பப்ப நீங்க டாக்டர்கிட்டயோ எந்த மருத்துவ முறையை சூஸ் பண்ணினா அது போய் வந்தா போதும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். அதுக்கு உங்களோட மனசு வச்சு பண்ணா முடிஞ்சா அதுக்கான கைடன்ஸ் இல்லாம முடிஞ்சு ஒண்ணுல முடியலன்னா அடுத்தது இதுல எதுல முடியுமோ அதை நாங்க வழிகாட்டுவோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்க பொருளுக்கு நன்றி. அடுத்ததாக சௌமியா மற்றும் அதுக்கடுத்து சேர்ந்து ஓரிரு வார்த்தைகள். மைக்லேயே பேசுங்க, ரெக்கார்ட். நான் சௌமியா. நான் வீட் இப்படி பண்ணியிருக்கேன். ஏன் எதனால நான் இதை சூஸ் பண்ணேன்னா எனக்கு முழுக்க எங்கள் மாமியார் சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக இருக்கு. எங்கள் மாமனாருக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இதில் இறங்கியிருக்கேன். அவர் சரி ஆகுவார், நாங்கள் சரி பண்ணுவோம், அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்து நான் பண்ணுவேன். அதே மாதிரி நான் அஸ்தி படிச்சிருக்கேன். இன்னும் நம்ம மேலே படிக்கணும். இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. நம்ம அலோபதி தாண்டி நம்ம இதுக்குள்ள நம்ம நுழையணும். எடப்பாடி மக்கள் எங்கள் மாமனாரோட எடப்பாடி மக்களையும் நான் சரி பண்ணணுங்கிற இதில் தான் நான் இந்த இடத்துல நின்று நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இங்கே கம்மி பேர் தான். அடுத்த கேம்ப் வரும்போது இது ஃபுல்லாக இந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கணும்னு என்னுடைய ஆசை. நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் சரி பண்ணுவோம். அலோபதி விட்டு அது அலோபதி தேவைதான், இருந்தாலும் அதை விட்டு நம்ம இதுக்கும் வரணும். மாத்திரை மருந்து இல்லாமல் நம்ம ஈஸியாக சரி பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பண்ணி நாங்கள் உங்களை நல்லதுப்படுத்துவோம். அதுக்கோசரம் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய கொலீக்ஸ் தான் நல்லா பண்ணுவாங்க, நானும் நல்லா பண்ணுவேன். இருந்து இன்னும் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. நீங்களும் பண்ணி நீங்களும் ஒரு 4 பேருக்கு செய்யுங்க. எனக்கு கைடன்ஸ் பார்த்தா இவங்க 2 பேர் தான், விஜயராஜ் சாரும் கலைவாணி மேம் தான். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அவங்க சப்போர்ட்னால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அதே மாதிரி நானும் அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற எனக்கு எய்ம் இருக்கு. நானும் பண்ணுவேன். நீங்களும் கற்றுக்கிட்டு பக்கத்துல தான் சொல்லுங்க. இன்னும் நம்மளுடைய அலோபதி மாதிரி அக்குபஞ்சர், அஸ்தி, வர்மம் இதெல்லாம் நம்ம மெயினாக நம்ம இதுக்கு கொண்டு வரலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சௌமியா. அடுத்ததாக சிந்து ஹோமியோபதி மருத்துவர். மலர் மருத்துவம் உங்ககிட்ட கிடைக்குமா? மலர் மருந்துகள் ஹோமியோபதி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த இடத்துல இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றி. நான் ஹோமியோபதி மருத்துவர் தான். என்னோட பேர் டாக்டர் சிந்து. நான் இப்போ பொதுநல சுகாதாரத்துறையில் மேலே படிச்சுட்டு இருக்கேன். ஹோமியோபதி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஆயுஷ்ல ஆயுஷ்ல ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஹோமியோபதிங்கிறது ஆயுஷ்ல வரும் ஒரு மாற்று மருத்துவம் தான். ஹோமியோபதிங்கிறது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் சாமுவல் ஹனிமன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அவர் எதனால ஹோமியோபதி, அவர் ஃபர்ஸ்ட் ஒரு அலோபதி மருத்துவர் தான். மேம் சொன்னாங்க இல்லையா பேச்சுலர். அதே மாதிரி இவருமே ஃபர்ஸ்ட் சாமுவல் ஹனிமன் அலோபதி மருத்துவர் தான். இப்போ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் அவருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் அவருக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. எதனால அப்படின்னா ஏன் தேவையில்லாம ஒருத்தவங்களுக்கு ரத்தம் வளர்க்குறீங்க, அறுவை சிகிச்சை பண்றீங்க, ஏன் தேவையில்லாத முறையில அவங்களுக்கு வலி கொடுத்தீங்க, வலி அதிகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச மருத்துவம் தான் ஹோமியோபதி மருத்துவம். ஹோமியோபதிங்கிறத என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணி இது பண்றோம் அப்படின்னா சிமிலியா சிமிலிட்டஸ் கிராண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா தமிழ்ல என்னன்னா முல்லை முள்ளால் எடு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒரு அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா அந்த அறிகுறிகளுக்கு சேமான அது பொருந்துற மாதிரியான ஒரு மெடிசனை கரெக்டா எடுத்து நம்ம
உடலளவில் இருக்கிற அறிகுறிகள் எல்லாமே வந்து சேர்த்து தான் நம்ம வந்து மருந்து கொடுப்போம். ஹோமியோபதியும் வந்து பேட்ச் ஃப்ளவர் வந்து சேர்த்து கொடுப்போம். சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து மனதளவு பிரச்சனைக்கு வந்து அதுவும் தேவைப்படுது அப்படின்னா பேட்ச் ஃப்ளவர் ரெண்டையும் வந்து சேர்த்து கொடுப்போம். ஹோமியோபதி வந்து மெடிசன்ஸ் வந்து எதற்கு எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தாவரங்கள் விலங்குகள் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சன் ரேஸ்லேருந்து கூட மெடிசன்ஸ் இருக்கு, சூரிய வெளிச்சத்துலேருந்து கூட எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இதில் வந்து மெடிசன்ஸ் எடுத்து அதை வந்து பதப்படுத்தி அந்த இலைகள்ல காய வச்சு அதை அரைச்சி அதை வந்து தண்ணியாக வந்து ட்ரை பண்ணி வைப்பாங்க. ட்ரை பண்ணி வைக்கிறது வந்து தண்ணியாக லிக்விடா தண்ணி பதத்தில் மாற்றி அதை வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் வந்து அது சேர்க்கக்கூடிய அப்சல்யூட் ஆல்கஹால் தான். அந்த ஆல்கஹால் வந்து சேர்த்து பதப்படுத்தி வச்சு அந்த மருந்தை வந்துட்டு நாங்கள் வந்து அந்த உருண்டை உருண்டையாக குளோபியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த உருண்டை உருண்டையாக குளுமையில வந்துட்டு நாங்கள் அதை ஊற்றி அந்த மெடிசன்ஸ் தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவோம். இது வந்து யாருக்கானே எடுத்துக்கலாம். குழந்தைகள் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி யாரு வேணா எடுத்துக்கலாம். யாருக்கும் எந்த ஒரு பக்கவிளைவுமே கிடையாது. எந்த நோயினாலுமே இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு 6 மாசம் வரைக்கும் இருந்தா 6 மாசத்துக்கு மேலே இருந்தால் அது வந்து நம்ம வந்து நாள்பட்ட வியாதி கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 மாதத்துக்கு மேலே இருக்க நோய்க்கு எல்லாமே ஹோமியோபதியில் ஒரு நல்ல தீர்வு. எப்பயுமே ஹோமியோபதி வரவங்க வந்து எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு அலோபதி எல்லாமே போட்டு கடைசியாக தான் வந்து ஹோமியோபதிக்கு வருவாங்க. இதெல்லாம் எங்களால் பண்ணவே முடியலைங்க, அலோபதியில் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டோம் எங்களால் சரியே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இதில் குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எப்படி இதாகும் அந்த மாதிரி ஏதாச்சும்? மனசுக்கும் ஹோமியோபதி ஹோமியோபதியில எந்த ஒரு இதுலையுமே வந்து மனசு பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஹோமியோபதியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து மைண்டுக்கு தான் கொடுக்கும், மனசுக்கு தான் ரொம்ப கொடுக்கும். மனசளவு சிம்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பயம், கோபம், பதட்டம் அந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு வந்து உடலளவு பிரச்சனைக்கு முதல் காரணமா இருக்கலாம். உடல்னாலையும் மனநலவு பிரச்சனை வரலாம், மனதினாலையும் உடலளவு பிரச்சனை வரலாம். சைக்கோசோமேட்டிக் சைக்கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மனது வந்து ரொம்ப ஒரு 80% நோய்களுக்கு காரணம் மனசு அப்படின்னு சொல்லலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அலோபதி வந்து போகாது. அலோபதியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வயிற்றால போகுது அப்படின்னா வயிற்றாலை நிறுத்துறதுக்கு வயிற்றாலை நிறுத்தி உடனே வந்து கான்ஸ்டிபேஷன் அதை நிறுத்துறதுக்கான மாத்திரை மட்டும் தான் தருவாங்க. உங்களுக்கு வயிற்றாலை எதனால வந்துச்சு, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, வயிறுல ஏதாவது பிரச்சனையா, இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டா இருக்கா, நீர் சத்து இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. சரி, நான் அவங்களுக்கு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு மாத்திரை யார் பண்ணினாலும் அதே அவங்க சொன்னாங்க இல்லையா டோலோ. இப்போ ஃபீவர்னா யார் பண்ணினாலும் டோலோ சாப்பிட்டு நீங்களே போய் கூட பேரசமா டோலோன்னு வந்து கடையில் வாங்கி சாப்பிடலாம். ஆனா வந்து ஹோமியோவில் வந்து அப்படி கிடையாது. ஹோமியோவா இருக்கு அதர் அந்த அல்டர்னேட்டிவ் சிஸ்டம் எந்த மாதிரி ஆயுஷ் எல்லாமே வந்து காய்ச்சல்னா எதனால வந்திருக்கு அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம். அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன இருக்கு. ஒருத்தங்களுக்கு வந்து காய்ச்சல் மயங்கிறதுனால வந்திருக்கலாம், ஒருத்தங்களுக்கு பயப்பட்டனால வந்திருக்கலாம். அந்த மாதிரி காரணங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க உடல்ல இருக்க ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திரவ நிலை மாற்றத்தினாலதான் நமக்கு வந்து பல நோய்கள் வருது. அந்த திரவ நிலையை வந்து சமப்படுத்துறதுக்கான மருந்துகள் நம்ம கொடுப்போம். நேச்சுரலாகவே இயற்கை முறையில உங்களை வந்து எப்படி குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஹோமியோபதி அந்த ஆயுஷ் சொல்லுவாங்க. ஹோமியோபதியில வந்து பல்லு தொகையாயிடுச்சுன்னா கொடுக்குறாங்க. ஹோமியோபதியில அது சரி பண்ணுவோம். எந்த மருத்துவமாக இருந்தாலுமே ஒரு விஷயம் வந்து செயலிழந்துச்சு செத்துருச்சு அப்படின்னா நம்ம அதை நீக்கிதான் ஆகணும். எந்த ஒரு உறுப்புனாலுமே இருந்தாலுமே இப்போ வந்து ஒரு எலும்பே உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம உடம்புல எலும்பு வந்து ஒட்ட வச்சாலும் பழைய நிலைக்கு அது திரும்பாது. என்ன இருந்தாலும் அந்த உடம்புக்கு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதே மாதிரிதான் இந்த நோய்கள் எதுவுமே எந்த ஒரு உறுப்புமே வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளோட சிகிச்சை முறையும் இருக்கும். இப்போ வந்து கிட்னி அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து இப்போ வந்து டேமேஜ் ஆயிருக்கு, கொஞ்சம் வந்து ஒரு 50% ஆயிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இன்னும் எப்படி நம்ம வந்து இன்னும் அது அழிஞ்சு போகாம பார்த்துக்கலாம். இன்னமும் வந்துட்டு அவங்க வந்து இந்த பெயின் இருக்கோ அந்த வலியில் இருக்கோ நம்ம வந்து அவங்க காப்பாற்ற முடியும். இந்த 50% கெட்டு போனதை வந்து திரும்ப கொண்டு வர முடியுமானா அது கொண்டு வர முடியாது. சரிங்களா? அது கெட்டு போன ஒரு செல்லை வந்து ஒரு சாப்பிட்டு முன்னாடியே அதை உயிர் கொண்டு வரலாம். அதனாலதான் சொல்றோம், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆரம்ப கட்ட காலத்திலேயே வந்து அலோபதி மருத்துவம் போய் உங்களோட உடம்பு வந்து கெடுத்துக்காம இந்த மாதிரியான மாற்று மருத்துவங்களை எடுத்துக்கிட்டு
ஆரம்பத்திலேயே சிகிச்சை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சீக்கிரமா குணப்படுத்துறதுக்கான இது வந்து காலம் வந்து சீக்கிரமா இருக்கும். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து அலோபதி கம்ப்ளீட்டா எடுக்கணும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஏதோ வந்து ரொம்ப தாங்க முடியாத வலி இல்ல வந்து ஏதாவது